சூட்டுக்கு மீனெல்லாம் தூளாயிடும். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீனை போடணும்டி. உனக்கெல்லாம் ஞாபகமே இருக்காதா? எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் மறந்துட்டு எனக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிரு. என்ன போனை பார்த்து பீச்சா? பீச்சா? பீச்சுக்கு போயிருக்காளா? சென்னைக்கும் போயிட்டியா, பீச்சுக்கும் போயிட்டியா? நான் தான் எங்கேயுமே போகல. அரசி, உனக்கும் கல்யாணம் ஆகும். எனக்கு தெரியாம என்ன பேசிட்டு மூணு பேரும்? ராஜி போன போயிருக்காங்க. கல்யாணத்துல எடுத்ததா? இல்ல இல்ல. என்னடி இது? இவன் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான்? ஆச்சரியமா இருக்கே. அவரும் தான் என்னைய பீச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன் செந்தில் தம்பியும் தான் மீனாவை பீச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. புரியாது மயிலு. எனக்கு என்ன புரியாது? வீட்ல ஒருன்னு இருப்பார்ல, இந்த பீச்லாம் ரொமான்டிக் பிளேஸ்கா, அங்க கூட்டிட்டு. அப்படிதான். ஆனா ராஜிய கதிர் தம்பி லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஏன் மயிலு? ஸ்கூல் அண்ணன் லவ் பண்ணது எங்க யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரட்டா வச்சிருந்துச்சு. பிடிச்சிருவாளும். இருங்கத்தான் நான் சமாளிக்கிறேன். லவ்வோட பேசி பாத்துருக்கேன். இந்த கதிர் தம்பி அப்படியே இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க. வா, போனை வச்சுட்டு பூக்கட்ட கத்துக்கோ. ஏய், கண்டுபிடிச்சிருக்க மாட்டாள்ல? என்ன அவங்க அந்த அளவுக்குலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அத்தை. நீங்களாம் உளராத வரைக்கும் சந்தோஷம் தான். சரிடி. நான் எடுத்த முடிவு தப்பு இல்லைன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வருது. மயிலுதான். சொல்லுடி மயிலு. கரஸ்பாண்டன்ட் வேற மாமா கிட்ட சொல்லிட்டாரு. மாமாவுக்கு யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களாம். அவங்க இல்லம்மா. பிசமா பெட்டியில எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடுவா. ஏ அடியே, நான் வந்துடுறேன். கொஞ்சம் அமைதியா இரு. வேலைக்கு போக சொன்னப்பவே பிடிவாதமா கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு. ஏதாவது சொல்லுமா. எந்த யோசனையும் வர மாட்டேங்குதுடி. ஏதி சாமத்துல எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு அனுப்ப மாட்டாங்கல்ல? மாட்டாங்கதான். அப்புறம் என்ன, காலையில பாத்து. சரிம்மா. ஆமா, அப்புறம் என்ன மயிலு, நான் வந்து நல்ல போன் வச்சிட்டேன் மயிலு. ஆமா மாமா, அத்தை கூட தானே பேசிட்டு இருந்த. சரி, தலைவலி சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. அது ஒத்த தலைவலி மாமா. ஒத்த தலைவலியா? அது சொல்லு மயிலு. மாமா, அது வந்து அது தருணா, எப்ப நான் சொல்றது? என்ன பாருச்சு, படிக்கிறியா? ஆமாப்பா, நடிக்கிறான் மச்சான். என்னங்க? உட்கார். இல்லையா? கிளம்பிட்டாங்க, காலையில வந்து சேர்ந்துருவாங்க. இப்ப என்ன அவசரம்? இல்ல எதுக்குடான்னு கேக்குறேன். ஐயோ இருக்கு, போனமா போன வேலையை முடிச்சுட்டு வந்த மாதிரி இல்லாம சென்னைக்கெல்லாம் எப்பவுமே போக முடியாது இல்லைங்கப்பா. அப்படி என்னதையா இருக்கு அந்த சென்னையில? எனக்கு கூட கிருஷ்ணே, நாளை காலையில முதல் வேலையா நீ மயிலும் போய் அவரை நிலையில அவர் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருவாரு. நீ மறக்காம கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துருப்பார். பதிலே சொல்லாம கம்முடி நிக்கிற. அதெல்லாம் அவசியம் இல்ல மாமா. எதுக்கு பதில் சொல்றதுக்கா? கிடைச்சிருச்சா? அப்பா, எப்படி மயிலு, எப்போ? இதை என்கிட்ட சொல்லவே இல்ல. அது வந்து மாமா கூப்பிட்டுட்டாங்க. ஏங்க, சர்டிபிகேட் பஸ்ல தொலைச்சதால சொன்னீங்க, அது எப்படி கிடைச்சதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். இன்னைக்கு எதுக்கோ வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. வீட்டுல இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்கீங்க. இல்ல, அதெல்லாம் ஓகே. சர்டிபிகேட் எப்படி வீட்டு பத்திரத்தோட இருந்துச்சு? எதையாவது எங்கேயாவது மறந்து வச்சிருவேன். போன வாரம் கூட பல்லு விளக்குற பிரஷ பாக்கெட்லயே வச்சு சுத்திட்டு. சர்டிபிகேட்டும் ஒண்ணா என்ன? இல்ல இல்ல விடுங்கடா, அதான் காணா போன சர்டிபிகேட் கிடைச்சிக்கிட்டு நேரா போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துருங்க. சரிப்பா. சரி மாமா, ஒருத்திக்கிட்ட நான் இன்னைக்கு பேசினேன். என் கூட படிச்சவதான். எம்பிட்டு சம்பளம்னு கேட்டா நானும் அத சொன்னேன். சரி. ஏப்பா, டீச்சர் வேலை நல்ல வேலை தானப்பா. அது இல்ல மாமா, கொஞ்சம் வலிக்குது. இதுல மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் மாமா. பாருங்க மாமா, மீனா ஆரியக்குடியில மாமா, ஆரியக்குடியில. அரியக்குடியா?
ஏப்பா அது ரொம்ப தூரம். டீச்சர் வேலையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். பேசாம வீட்லயே இருந்துடலாம். எல்லாரோட காமாட்சி அக்கா வீடு கூட அரியக்குடியில தான் இருக்கு. ஆமா கோமதி, அங்க வரைக்கும் இந்த பிள்ளை பிடிச்ச தூரம்தான், கஷ்டம்தான். ஆனா நான் அம்மா அதான் அந்த வேலை அன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்லம்மா. ஏய் அதுக்காக பக்கத்துல ஏதாவது நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வீட்லயே இருமா. எதுக்குடா? ஏய் நீ டீச்சர் வேலைக்கு போடி, கொஞ்ச நாள்ல பழகி. சரிப்பா மயிலு, நீ உனக்கு பிடிச்ச வேலைக்கே போ. ஸ்கூல்ல சொல்லிக்கிறேன் நீ வரலன்னு. சரிங்க மாமா. சரி எல்லாம் நடிச்சது போதும், மெயின்டைன் பண்ற பாரு. மயிலு அக்கா ஒரே மாசத்துல 2வது வேலை அதிக உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணும். அது நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அது